எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இபிஎஸ் எதிர்த்து அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருக்காரு. அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரிக்க கூடாதுன்னு அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் ராம்குமார் ஆதித்யன் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருக்காரு. எதற்காக இந்த மனு தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அதிமுக குறித்தான பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதால அந்த வழக்குகளுக்கு தீர்ப்பு வர வரைக்கும் பொது செயலராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரிக்க கூடாதுன்னு ராம்குமார் ஆதித்யன் தன்னோட மனுவில் சொல்லியிருக்காரு. அதிமுகவில் 2022 பொதுக்குழு நடந்துச்சு. இதுல நிறைவேற்றப்பட்ட பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து ஓபிஎஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார். இந்த பொதுக்குழு வழக்கு நிலுவையில் இருக்கிறப்பயே எடப்பாடி பழனிசாமி அவசரமா பொது செயலர் தேர்தலை அறிவிச்சாரு. இதன் பிறகு பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிரான வழக்கு அவசரமாக கடந்த 22ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு. பொது செயலர் தேர்தல் அறிவிக்கப்பட்டதால அவசரமா இந்த வழக்கு நடத்தப்பட்டுச்சு. நீதிபதி குமரேஷ் பாபு தலைமையில 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட சென்னை உயர்நீதிமன்றம் பொது செயலர் தேர்தலை நடத்திக்கலாம், ஆனா முடிவுகளை வெளியிடக்கூடாதுன்னு உத்தரவிட்டுச்சு. உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை தொடர்ந்து அதிமுக பொது செயலாளர் தேர்தல் நடந்து முடிந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி மட்டுமே மனு தாக்கல் செஞ்சிருந்த நிலையில அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. கடந்த வாரம் நடந்த பொதுக்குழு வழக்கு விசாரணையில ஓபிஎஸ் தரப்புல தாக்கல் செஞ்ச மனுக்களை நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சது. அதோடு ஜூலை 11 நடந்த பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும், மேலும் பொதுச்செயலாளர் தேர்தல் முடிவை அறிவிக்கலாம்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. இபிஎஸ் தவிர யாருமே போட்டியிடாத பொதுச் செயலாளர் தேர்தலில் அதிமுகவின் பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டார். அதன் பிறகு அதிமுக பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி வேகமா பொறுப்பேற்றாரு. இதற்கிடையில தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதி தள்ளுபடி செஞ்ச மனுவை எதிர்த்து 2 நீதிபதி அமர்வில் ஓபிஎஸ் தரப்பு மேல்முறையீடு செஞ்சது. இந்த மேல்முறையீடு குறித்து தற்போது விசாரணை நடந்துட்டு வருது. இந்த நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வு தொடர்பான விஷயங்களை ஏற்க கூடாதுன்னு அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் ராம்குமார் ஆதித்யன் நேரடியாகவே தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருக்காரு. தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மனுல அதிமுகவின் வழக்குகள் நிலுவையில் இருப்பதால தீர்ப்பு வெளிவர வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக அங்கீகரிக்க கூடாதுன்னு ராம்குமார் ஆதித்யன் குறிப்பிட்டிருக்காரு. அதிமுகவை முழுவதுமாகவே எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றி விட்டதாக எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த சமயத்துல எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலராக அங்கீகரிக்க கூடாதுன்னு ஒரு கோரிக்கையை முன்வச்சு அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருப்பது அதிமுகவின் கொள்கைகளை மாற்றியமைத்த இபிஎஸ்க்கு எதிரான தொண்டர்களின் எழுச்சியாகவே இது அமைஞ்சிருக்கு. மேலும் பல அரசியல் செய்திகளுக்கு எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.